ஜனநாயகன் வழக்கை மீண்டும் தனி நீதிபதி விசாரிக்க உத்தரவானது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் ஆனந்த் வழங்கிட கேட்கலாம். ஆனந்த், வணக்கம். மேலும் விரிவான விவரங்களை பகிரலாம். வணக்கம். விஜயின் ஜனநாயகன் படத்திற்கு தணிக்கை சான்றிதழ் வழங்க வேண்டும் என்ற தொடரப்பட்ட அந்த வழக்கில் மீண்டும் தனி நீதிபதியை சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. மேலும் போதுமான கால அவகாசமும் வாய்ப்புகளும் தனி நீதிபதி இந்த இறுதி முடிவை ஏற்கனவே எடுத்த அந்த உத்தரவை ரத்து செய்வதாகவும் தலைமை நீதிபதி தலைமையிலான அமர்வு உத்தரவிட்டிருக்கிறது. ஜனநாயகன் படத்திற்கு தணிக்கை சான்றிதழ் வழங்க கோரி நிறுவனம் ஜனநாயகன் வழக்கை மீண்டும் தனி நீதிபதி விசாரிக்க உத்தரவானது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. ஜனநாயகனுக்கு சென்சார் கிடைக்குமா என்ற வழக்கின் விசாரணைக்கு மீண்டும் தனி நீதிபதி விசாரிக்க தற்போது உத்தரவானது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. தணிக்கை வாரியத்திற்கு தனி நீதிபதி போதிய அவகாசம் வழங்கவில்லை என்று உயர்நீதிமன்றம் தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஜனநாயகனுக்கு யுஏ சான்றிதழ் கொடுக்க பிறப்பித்த உத்தரவானது ரத்து செய்யப்படுவதாக உயர்நீதிமன்றம் கூறியிருக்கிறது. ஜனநாயகன் வழக்கை மீண்டும் தனி நீதிபதி விசாரிக்க தற்போது உத்தரவானது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. உயர்நீதிமன்ற இந்த தீர்ப்பால் ஜனநாயகன் தற்போதைக்கு வெளியாக வாய்ப்பில்லை. விவரங்களை செய்தியாளர் ஆனந்த் தொடர்ந்து வழங்கிட கேட்கலாம். ஆனந்த், தொடர்ந்து விரிவான விவரங்களை சொல்லலாம். வணக்கம். ஜனநாயகன் படத்திற்கு தணிக்கை சான்றிதழ் தொடர்பான வழக்கை மீண்டும் தனி நீதிபதி விசாரிக்க வேண்டும் என சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. ஜனநாயகன் படத்திற்கு தணிக்கை சான்றிதழ் வழங்க வேண்டும் என கோரி பட தயாரிப்பு நிறுவனம் தொடர்ந்த வழக்கை விசாரித்த தனி நீதிபதி பி.டி. ஆஷா கடந்த ஜனவரி 9 ஒரு உத்தரவு பிறப்பித்தார். அதில் சென்சார் சான்றிதழ் வழங்க வேண்டும் என தணிக்கை வாரியத்திற்கு உத்தரவிட்டார். உடனடியாக தணிக்கை வாரியம் சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீட்டு மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த வழக்கில் தங்களுக்கு போதுமான கால அவகாசம் வழங்காமல், தங்களுக்கான வாய்ப்புகளை வழங்காமல் பட தயாரிப்பு நிறுவனம் சாதகமாக இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருப்பதாகவும், எனவே படத்தின் தணிக்கை சான்றிதழ் வழங்க வேண்டும் என்ற உத்தரவை ரத்து செய்ய வேண்டும் என கோரி பட தயாரிப்பு நிறுவனம் சார்பில் தாக்கல் செய்யப்பட்ட வழக்கை விசாரித்த தலைமை நீதிபதி ஸ்ரீவத்சவா மற்றும் நீதிபதி ஜி அருள்முருகன் ஆகியோர் அடங்கிய அமர்வு இன்று தன்னுடைய தீர்ப்பை வழங்கியிருக்கிறது. இந்த தீர்ப்பில் நீதிபதிகள் மொத்தமாக அந்த ஆபரேட்டிங் போர்ஷன் கூடக்கூடிய முக்கிய பகுதிகளை மட்டும் தற்போது படித்திருக்கிறார். அதில் இருதரப்பு வாதங்களை நீதிபதிகள் பதிவு செய்திருக்கின்றனர். குறிப்பாக தணிக்கை வாரியத்தின் சார்பில் சொல்லப்பட்டிருக்கிற மிக முக்கிய குற்றச்சாட்டு, தங்களுக்கான போதுமான கால அவகாசம் வழங்கப்படவில்லை. உடனடியாக வழக்கினுடைய உத்தரவை தனி நீதிபதி பிறப்பித்திருக்கிறார். தங்கள் இந்த வழக்கில் பதில் மனு தாக்கல் செய்வதற்கு கூட கால அவகாசம் வழங்கவில்லை என்ற அந்த வாதத்தை நாங்கள் இந்த நீதிமன்றம் ஏற்றுக்கொள்வதாகவும், எனவே போதுமான கால அவகாசம் வழங்காமல் பிறப்பிக்கப்பட்ட அந்த தனி நீதிபதியின் உத்தரவை ரத்து செய்வதாகவும் நீதிபதிகள் தெரிவித்திருக்கின்றனர். மீண்டும் இந்த வழக்கை தனி நீதிபதி விசாரிக்க வேண்டும் எனவும், மேலும் இந்த வழக்கினுடைய விசாரணையை தனி நீதிபதி குறிப்பிட்ட கால அவகாசத்திற்குள் விசாரிக்க வேண்டும், அதாவது நீண்ட காலம் எடுத்துக்கொள்ளாமல் விரைந்து இந்த வழக்கை விசாரிக்க வேண்டும். போதுமான கால அவகாசங்களை இரு தரப்பினருக்கும் பதில் மனு தாக்கல் செய்வது மற்றும் வழக்கினுடைய விசாரணை உள்ளிட்ட அனைத்திற்கும் போதுமான கால அவகாசங்களை தனி நீதிபதி வழங்கி இந்த வழக்கினுடைய விசாரணை விசாரித்து மீண்டும் உத்தரவு பிறப்பிக்க வேண்டும் எனவும் நீதிபதிகள் தங்களுடைய உத்தரவில் தெரிவித்திருக்கின்றனர். ஏற்கனவே பிறப்பித்த அந்த உத்தரவை ரத்து செய்வதாகவும் நீதிபதிகள் தெரிவித்திருக்கின்றனர். இதைத் தொடர்ந்து மீண்டும் இந்த வழக்கு தனி நீதிபதி முன்பு செல்லும். தனி நீதிபதி இந்த வழக்கினுடைய விசாரணைகளை மேற்கொள்வார். தனி நீதிபதி முன்பு இந்த வழக்கின் விசாரணை தனி நீதிபதியான பி.டி. ஆஷா முன்பு மீண்டும் இந்த வழக்கு விசாரணைக்கு செல்ல வாய்ப்பு இருக்கிறது. அவர் இந்த வழக்கினுடைய விசாரணையை சில தினங்களில் மீண்டும் விசாரிக்க வாய்ப்பு இருக்கிறது. அவ்வாறு விசாரணை தொடங்கும் பொழுது இருதரப்பும் தங்களுடைய வாதங்களை வைப்பார்கள். பதில் மனு தாக்கல் செய்வதற்கான கால அவகாசம் உள்ளிட்டவைகள் வழங்கப்படும். அதன் பிறகு வழக்கினுடைய இறுதி விசாரணை முடிவடைந்து வழக்கினுடைய தீர்ப்பு வரும். ஆனால் அதுவரை இந்த ஜனநாயகன் படத்தின் சென்சார் சான்றிதழ் தொடர்பான இந்த விவகாரத்தில் எந்த இறுதி முடிவும் எடுக்க முடியாது. இதனால் இறுதி முடிவு எடுக்க முடியாத காரணத்தால் படம் வெளியாகுவது அல்லது சென்சார் தணிக்கை சான்றிதழ் வழங்கும் அந்த விஷயத்தை பொறுத்தவரை காலதாமதம் ஏற்படும். படம் வெளியாகுவதிலும் காலதாமதம் ஏற்படும் என தெரிகிறது. உடனடியாக நீதிபதிகளை இந்த உத்தரவில் தெளிவாக தெரிவித்திருக்கிறார். தங்களுடைய ஆபரேட்டிங் போர்ஷனில் இருதரப்பு வாதங்களையும் தெரிவித்து இந்த நீதிமன்றம் இந்த விவகாரத்தில் ஒரு இறுதி முடிவாக வருகிறது. போதுமான கால அவகாசம் வழங்காமல் இறுதி உத்தரவினை தனி நீதிபதி பிறப்பித்தால் அந்த உத்தரவை தாங்கள் ரத்து செய்வதாகவும், மீண்டும் தனி நீதிபதியை இந்த வழக்கை விசாரிக்க வேண்டும். அவ்வாறு விசாரிக்கப்படும் பொழுது போதுமான கால அவகாசத்தை இரு தரப்பினருக்கும் வழங்க வேண்டும். இரு தரப்பினருக்கும் போதுமான கால அவகாசத்தை வழங்கி இந்த வழக்கின் உரிய உத்தரவினை தனி நீதிமன்றம் பிறப்பிக்க வேண்டும், தனி நீதிபதி பிறப்பிக்க வேண்டும் என தெரிவித்த நீதிபதிகள் மீண்டும் தனி நீதிபதியை விசாரணைக்கு அனுப்புவதாகவும் நீதிபதிகள் தங்களுடைய உத்தரவில் தெரிவித்திருக்கின்றனர். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.